கனமழையால் பாதிக்கப்பட்டு ஒரு மாத விடுமுறைக்கு பின் பள்ளிகளுக்கு திரும்பியுள்ள மாணவர்கள் அரையாண்டு தேர்வு மற்றும் பொதுத் தேர்வை அடுத்தடுத்து எதிர்கொள்ள இருப்பதை நினைத்து கவலையில் ஆழ்ந்துள்ளனர். அரையாண்டு தேர்வு ரத்து செய்யப்படுமா, அதற்கு வாய்ப்புகள் உள்ளதா என்பதை விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. கனமழையால் மாணவர்கள் மனநிலை பாதிக்கப்பட்டுள்ளது என்பதை உணர்ந்துள்ள அரசு மனநல ஆலோசகர்கள் மூலம் மாணவர்களுக்கு கவுன்சிலிங் அளித்து வருகிறது. எனினும் தேர்வை சற்று ஒத்திவைத்தால் நல்லது என மாணவர்கள் கூறுகின்றனர். எங்களுக்கு மழையினால ரொம்ப பாதிக்கப்படுது. எக்ஸாமுக்கெலாம் படிக்க முடியல. எக்ஸாம் வரையும் இப்போ வந்துருச்சு. எங்களுக்கு ஆஃப் வேலிலாம் தள்ளி போட்டிருக்காங்க. இருந்தாலும் எங்களுக்கு ஆனுவல் எக்ஸாம் கொஞ்சம் தள்ளி போட்டால் எங்களுக்கு நல்லா இருக்கணும்னு தோணுது. படிக்கிறதுக்கு இப்போ எங்களுக்கு கொஞ்சம் டைம் வேணும். தேர்வை ரத்து செய்யக்கூடாது என்றும் அதே நேரத்தில் எளிமையான முறையில் நடத்த வேண்டும் என்றும் ஆசிரியர்கள் தெரிவிக்கின்றனர். இந்த அரையாண்டு தேர்வை நினைத்து மிகவும் பயந்த நிலையில் இருக்கிறார்கள். இந்த அரையாண்டு தேர்வை எப்பொழுதும் நடத்துவது போல் பொதுத் தேர்வாக நடத்தாமல் இந்த ஆண்டு அந்தந்த மாவட்ட கல்வி முதன்மை அலுவலரின் ஆலோசனைப்படி பள்ளிகளை நடத்திக் கொள்வதற்கு அரசு ஆணையிட வேண்டும். மாணவர்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தும் என்பதால் தேர்வை உடனடியாக நடத்தக்கூடாது என தெரிவிக்கிறார் கல்வியாளர் எஸ் ராஜகோபாலன். இன்றைக்கு வெள்ளம் பகுதியிலே இருக்கின்ற மாணவர்கள் வெகுவாக உடலாலும் மனதாலும் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களை நேரில் சென்று பார்த்து அதிகாரிகள் சந்தித்து பேசினால்தான் மாணவர்கள் கற்கின்ற நிலையிலே இருக்கின்றார்களா இல்லையா என்பதை புரிந்து கொள்ள முடியும். தேர்வு விவகாரம் மாணவர், ஆசிரியர், பெற்றோர் மத்தியில் ஒருவித குழப்பத்தை ஏற்படுத்தி வருவதால் தமிழக அரசு தெளிவான அறிவிப்பை வெளியிட வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ராஜ்குமாருடன் சங்கரன்.